ஹாய் ஹலோ. இன்றைக்கி டே அண்ட் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். காலையிலுக்கு வந்து டிஃபனுக்கு இடியாப்பம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பாலும் வச்சுருக்கேன். வீட்டில் இருக்கிறது 4 பேர் தான். ஆனால் 4 பேருக்கு ஆளுக்கு ஒரு இது கேட்பாங்க. ஒரு தாள் வந்து தேங்காய் பால், ஒரு ஆள் பசும்பால், அப்புறம் ஜீனியும் தேங்காய் பூவும் போட்டு சாப்பிட்டுக்கிடுவாங்க. ஆளுக்கு ஒன்று ரெடி பண்ணி வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ இடியாப்பம் தான் புழிஞ்சு வச்சிட்ருக்கேன். எனக்கும் ஜீனியும் பாலும் ஊற்றி சாப்பிட்டாச்சு. நானும் சாப்பிட்டுட்டு அப்படியேவும் வெண்டிக்காய் கொஞ்சம் இருந்துச்சு, தோட்டத்துலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதை வந்து வத்தலுக்கு கட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு தான் கட் பண்ண போகிறேன். வீட்டில் வந்து அடிக்கடி வெண்டிக்காய் குழம்பு வச்சோன்னா இன்றைக்கும் வெண்டிக்காய் குழம்பா அப்படின்றாங்க. அதனால் சரி இதை வந்து வத்தலுக்கு போட்டுடலாம், வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்ட்டு வத்தலுக்கு தான் கட் பண்ணி போட்டாச்சு. போட்டுட்டு அப்படியேவும் சூப்பர் மார்க்கெட் வந்துட்டேன். சித்தி வீட்டில் வந்து விசேஷம் வச்சுருக்காங்க, அதுக்கு தட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். அங்கே வந்து கொஞ்சம் பயறு, பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்து வாங்க வந்திருக்கேன். ஸ்பூனெல்லாம் நம்ம லஞ்சு டவலில் சுற்றி கொடுத்து விட்றதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ்லேயே வந்திருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இன்றைக்கி கீரை கூட்டு தான் மதியத்துக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பாசிப்பருப்பும் தக்காளி மஞ்சப்பொடி மட்டும் குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு குக்கரில் வச்சுருக்கேன். வச்சுட்டு சைடில் வந்து அப்படியே நான் மிக்ஸி ஜாடியில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ, பச்சை மிளகா, ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கிறேன். அப்படியே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்தும் பொரியட்டும். பொரிஞ்சோன்னே அது கூட சின்ன வெங்காயமும் பூண்டு ஒரு 4-5 பல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த பக்கம் வெங்காயமும் பூண்டையும் வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். அப்படியே வதங்கினோன்னா அது கூட 2 வத்தல் மட்டும் கிள்ளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது வதங்கினோன்னா கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அரைக்கீரை தான் இது. அரைக்கீரையை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கரலாம். இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை, அதுவே தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி மசிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் சேர்த்து இதோடு விட்டுக்கிறேன். விட்டுட்டு அப்புறம் வந்து வேக வச்சுருந்த பருப்பையும் சேர்த்து இந்த மாதிரி வச்சுட்டோன்னா கீரை கூட்டு ரெடி. இதுக்கு வந்து அடுத்து வந்து பெலாக்காயை தான் க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் சேர்த்து வேக வச்சுருக்கேன். லைட்டாக வேகட்டும். வெந்தோன்னா வடித்து விட்டாச்சு. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூட கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேன். வதங்கின பின்னாடி வேக வச்சுருந்த பெலாக்காயை சேர்த்துக்கரலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதங்கின பின்னாடி ஒரு பொடி தான் சேர்க்க போகிறோம். இந்த பொடிக்கு வந்து மல்லி, வத்தல், ஜீரகம், கடலைப்பருப்பு, தேங்காய் இதை ட்ரையாக ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி இதோட சேர்த்துக்கறணும். சேர்த்துட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக மட்டும் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறலாம். ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேணாம். இந்த மாதிரி தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கி விட்டுட்டோன்னா வெஜ்ஜு மட்டன் சுக்கா மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஈவினிங் வந்து பக்கத்தில் கோவில் திருவிழா, அதுக்கு தான் போயிருந்தோம்.
நாங்களும் அப்படியே முளைப்பாரியோடையே போயிட்டு முளைப்பாரிலாம் கலைக்காச்சு. கலைக்கிட்டு கோயிலுக்கு தான் வந்துட்டுருக்கும் போது அங்கே ஒருத்தவங்க வந்து காளி வேஷம் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கு முன்னாடி தான் நடந்து போயிட்டுருந்தாங்க. அவங்க வந்து அப்புறம் ஸ்கூட்டியை ஓட்டுற மாதிரி எல்லோரும் ஃபோட்டோஸ் வீடியோ இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவங்க எங்களுக்கு வீடியோவுக்கு நின்று காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.